குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ரிவீட்ல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் வந்து ரிவீட்டோட ஆர்சிசி ஸ்ட்ரக்சர். இதுல நம்ம மாடல் பண்ணிட்டு ரோபோட்ல கொண்டு போய் நாம எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா எல்லா ப்ராசஸும் நான் முடிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா சேம் மாடல் நம்ம ஆர்சிசி முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்சிசி பீமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சிம்பிளா வந்து பீம் நான் கிரியேட் பண்ணிட்ட சைஸ் இது எல்லாமே கொடுத்து, அதில் சப்போர்ட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், அனலைஸ்ல போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். 2 பக்கம் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இது ஒரு 6 மீட்டர் பீம். இது சைஸ் வந்து 230 பை 380 வந்து கொடுத்தாச்சு. அது உங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தீங்கனாலே அது தெளிவா தெரிஞ்சு. இதுலயும் நம்ம லோடு கொடுக்கலாம். ஆக்சுவலா வந்து இதுல வந்து நான் ஏன் லோடு கொடுக்கலன்னா ரோபோட்ல கொடுக்க போறோம். ஓகேவா? நீங்க இதுல ஃபுல் மாடல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட சைஸ் நம்ம சைஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 6 மீட்டர் பீம். இதில் நம்ம லோடு எதுவுமே கொடுக்கல. ஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ரோபோட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதோட பிளக்இன் வந்து ஆட் ஆயிரும். இதில் போனீங்கன்னா ரோபோட் அனலைசிஸ் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரி ஆட். இது ஆல்ரெடி அனலைஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரியில் லோடில் போயிட்டு லோட் டைப். இந்த லோட் டைப் பார்த்தீங்கன்னா டெட் லோட், சாரி லைவ் லோட். நான் டெட் லோட் எடுக்கல. ஆக்சுவலாக லைவ் லோடு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? லைவ் லோடு வந்து ஏன்னா ஒரு லோடு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு லோடு மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து எவ்வளோன்னா 10 கிலோ நியூட்டன். அந்த லோடு வந்து எப்படி பார்க்குறதுன்னா அந்த லோட் டெஃபனிஷனில் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு யூடிஎல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இசட்ல மைனஸ் இருக்கா, இசட் இதுக்கு டைரக்ஷன், இதுக்கு இசட் வந்து நம்மளுக்கு என்ன -10 -10 கொடுத்தாச்சு லோடு. மற்றபடி பீம் எல்லாமே எனக்கு என்ன இங்கே இருக்கா. இந்த பீமை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் நான் வைக்கிறேன். இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் வந்திருக்கும். அதோட சைஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். ஒரே ஒரு லோடு மட்டும்தான் எடுக்க போறேன். ஏன்னா அது தெளிவாக உங்களுக்கு தெரியிருக்காங்க. ரோபோட் சேம் லைக் ஆட்டோகேட் ஸ்டாட் மாதிரியே தான். ஸ்டாடை விட உங்களுக்கு அட்வான்ஸாக டீட்டெயிலிங் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் வந்து ரோபோட்டில் வந்து ஆட்டோ டிஸ்கோட பிளக்இன் தான் உங்களுக்கு வந்து ரிவீட்ல மாடல் பண்ணிட்டு இதில் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ஸ்டீல் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீம் தான். இந்த பீம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். 200 இன்ட்டு 300 சாரி பிஆருங்கிறது அது 230 பை 300 அப்படிங்க 230 பை 380 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். சப்போஸ் அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த சைஸ் தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா ஜாமெண்ட்ரியில் போயிட்டு மேலே மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியலில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன சைஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடும். இந்த காங்கிரீட்டில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது என்ன சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மெட்டீரியலும் நம்மளுக்கு வந்துடும். சேம் இன்னொரு டைம் நம்ம எப்படி இன்னும் தெளிவாக பார்க்குறதுன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆர்சி காம்போனன்ட் லெவல் 2 அதில் வந்து நம்மளுக்கு பீம். அந்த பீமை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீமோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன கீழே உங்களுக்கு விசிபிள் ஆகுதா. அது கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்ன பாரோட இது நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க 500. அதே மாதிரி டிரான்ஸ்வர்சல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, அது என்ன எலிவேஷன் இருக்கு, அது என்ன ஆப்ஜெக்டிவ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த மெட்டீரியலோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன கிரேட் நம்ம யூஸ் பண்ண போறோம், காங்கிரீட்டோட கிரேட் என்ன எல்லாமே நம்மளுக்கு இப்போதைக்கு டிசைன் வேண்டியதில்லை. நம்ம டிசைன் மாற்றும் போது நம்ம காங்கிரீட்டோட கிரேட் நம்ம எப்படி மாற்றுவோம், ஸ்டீலோட கிரேட் வந்து நம்ம எப்படி மாற்றுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் வந்து வந்துடும். அதோட சைஸஸ் நம்மளுக்கு என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டோடது வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் இப்போ 24.1 இருக்கு. அது எப்படி M20 கொண்டு வருது, இங்கே 500 நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைஸ் கொண்டு வந்தாச்சு, எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஒரு பீம் நம்ம ஒன்று அனலைஸ் பண்ணோம்னா அது என்ன பார்ப்போம், ஒரு ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ரியாக்ஷன். இதில் வெறும் அதில் ரிவீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பீம் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஷியர் ஃபோர்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம கால்குலேஷன்ஸில் போயிட்டு அனலைஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அனலைஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேம் நம்ம ஸ்டாட் வர்ற மாதிரியே 0 வார்னிங் 0 எரர் நம்மளுக்கு வந்துடும். வந்தப்புறம் ரிசல்ட்ல போனீங்க அப்படின்னா இங்கே டயஃப்ரம் எல்லாமே இருக்கும். இங்கே டயஃப்ரம் ஃபார் பார்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஷியர் வேணும் FZ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதோட ஷியர் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ ஷியர் வந்துருச்சா, பெண்டிங் மூமெண்ட் எடுத்துட்டேன்னா வெறும் ஷியர் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன
ஷியர் வரும். இப்போ நம்மளுக்கு ஷியர் வந்து இதுல வந்திருக்கு ஆக்சுவலா வந்து. ஷியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா WL/2. W என்ன 10. WL வந்து 10 10 into 6 60 divided by 2 எவ்வளவு நம்மளுக்கு 30 30. இப்போ 30 வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் பார்க்கணும். பெண்டிங் மூமெண்ட் பார்க்கறதுக்கு MY அதுல உங்களுக்கு டைரக்ஷன் வந்து மாத்தி வரும். மிட்ல பாத்தீங்கன்னா 30 இருக்கு, சாரி எண்ட் சப்போர்ட்ல 30 இருக்கு, மிட்ல வந்து உங்களுக்கு என்ன 15 இருக்கு. அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட், நாட் அ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இது ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் வந்து WL²/12 போடுவோம். சப்போர்ட்ல வந்து மிட்ல வந்து WL²/24. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. Wங்கிறது 10 10 into 6 into 6 divided by, சாரி 10 into 6 into 6 divided by 12. இது சப்போர்ட் மொமெண்ட். போட்டீங்கன்னா எவ்வளவு 30 உங்களுக்கு சப்போர்ட் மொமெண்ட் கரெக்டா வந்துருச்சா? இப்போ மிட் மொமெண்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். மிட் மொமெண்ட் எவ்வளவு வந்து 15 வந்திருக்கா? அதுக்கு சேம் 10 into 6 into 6 divided by 24. போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? நம்மளுக்கு 15 கரெக்டா வந்துருச்சு. இப்போ இப்படிதான் வந்து நம்ம எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலுமே ஒரு ஃபிக்ஸ்டு, நாட் அ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஒரு ஃபிக்ஸ்டு பீம் நம்ம டிசைன் பண்றது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு பீம்னா இதுக்கு வந்து WL²/12 மிட் ஸ்பேனுக்கு WL²/24 போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காக போட்டிருக்கேன்னா ரோபோட்ல ஒண்ணுன்னா ஒண்ணு நீங்க தெளிவா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கணுமா? FZ அப்ளை. இப்போ ரியாக்ஷன் வந்துருச்சா? 30 30. இந்த ஷியர் என்னவோ அதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அல்டிமேட் லோட் உங்களுக்கு வந்து கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன டைரக்டா ஷியருக்கு சேம் என்ன ஃபார்முலா? WL/2 தான் நம்மளுக்கு. ஷியரோட ஃபார்முலா தான் ரியாக்ஷனுக்கு W10 into 6 divided by 2 நம்மளுக்கு என்ன வரும்? 30 வந்து வரும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சேம் நம்ம பெண்டிங் மூமெண்ட் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதுல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எப்படி ஸ்டாட் ETABSல யூஸ் பண்றோமோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா டேபிளா வேணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்ல போயிட்டு ஃபோர்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபோர்ஸஸ் வந்துடும். உங்களுக்கு நம்ம எப்படி ஸ்டாட்ல இதெல்லாம் நம்ம டேபிளா பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னன்னா டேபிள் போட்டு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ MX MY MZ என்ன மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டேபிள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம எடுத்தது வந்து ஒரே ஒரு லைவ் லோடு மட்டும்தான். ஏன்னா அது எடுத்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். சேம் ரிசல்ட்டை போட்டிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் பார்த்துக்கலாம், ஃபோர்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு என்ன மேப்பிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தெளிவாக வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். இது புரிஞ்சவங்களுக்கு நம்ம எப்படி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ஸ்டாட்ல எடுக்கிறோம் ETABS எல்லாமே சேம். இப்போ நான் இந்த பீமை டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரெயின்ஃபோர்ஸ் RC எலமெண்ட் அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிசைன் ஆயிரும். இதை செலக்ட் பண்ணிட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவைட் RC ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எலமெண்ட்னு வரும். அது கொடுத்துட்டு சிம்பிளா நம்ம என்ன லோட் கேஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதை நான் சிம்பிளா சொல்றேன். சிம்பிள் ஒரே ஒரு லோட் கேஸ் தான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல ஃபுல்லாமே வந்து அனலைஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்ம டிசைன்ல வந்து ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன வந்துரும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ்னா சப்போஸ் இந்த பீம் கேட்கலாம், நீங்க ஃபெயிலியர் ஆகுது ரோபோட்டுக்கு தான் போகணுமா அப்படிங்கிறதுல இந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த சைஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன் இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்து இப்போ 230/400 ஆயிருச்சு. இங்க சப்போஸ் ஃபெயில் ஆகுதுன்னா நீங்க இந்த இடத்துக்கே என்ன பண்ணிக்கலாம்? அந்த செக்ஷனை வந்து நீங்க மாத்திக்கலாம். அந்த லேபிள்ங்கிற நேம் வந்து ரிவீட் உள்ள நேமு. இது வந்து ஸ்டார்டிங் 6 மீட்டர் டி செக்ஷன் என்ன செக்ஷன் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் போனீங்கன்னா இதை விட அட்வான்ஸா உங்களுக்கு வந்து என்னென்ன வேணும் ஸ்ப்ளைஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கட்டில்மெண்ட் அந்த பார் எல்லாமே இப்போதைக்கு அது வேண்டாம். நீங்க ஈஸியா வந்து நீங்க மாத்திக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேன் ஜாமெண்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோமா ஸ்பேனோடது காங்கிரீட்டா மேசனரியா நம்மளுக்கு காங்கிரீட் எல்லாமே சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இங்க பின்னிடணும்னா ஃபிக்ஸ்டு இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன வரும் எல்லாமே வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இது வந்து செக்மெண்ட் எல்லாமே ஒரே செக்மெண்ட் தான். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா பீம் டயக்ராம். ஒன்ஸ் டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பீம் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஷியர் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு 30 30 வந்திருக்கு. இதுல நம்ம பாத்தீங்கன்னா இப்போ டைரக்டா ஒன்னொன்னே தான் எடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சிம்பிள் கேஸ் ULS மெத்தட் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 45 அது என்னன்னா ULS மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கூட இன்டூ ஆகி வந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு என்ன 45 45 வந்திருக்கா?
இது பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு 22.5. அதே மாதிரி எஸ்எல்எஸ் ஏஎல்எஸ் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம சிம்பிள் கேஸ் வந்து இது இல்லாம அப்ப 30 மொமெண்ட் உங்களுக்கு வந்துருச்சா, ஷியரோட மொமெண்ட், அதே மாதிரி என்ன பெண்டிங் மொமெண்டோட டயக்ராம் எல்லாமே நீங்க இதுல வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இல்ல நீங்க இந்த பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பீம் நோட்னு இருக்கு உங்களுக்கு வந்து இந்த பீம் நோட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த பீம் நோட்ங்கிறது இந்த பீம் எப்படி டிசைன் ஆயிருக்கு, என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன கிரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். நம்ம எப்படி நம்ம இதுக்குள்ள போல நம்ம எப்படி மாத்துறது கிரேட் டிசைன்ல வந்து நான் சொல்றேன். எப்படி இந்த கிரேடு மாத்துறது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு வந்திருக்கு, மொமெண்ட், ஷியர் எவ்வளவு, யூஎல்எஸ் மெத்தட் எல்லா ப்ரொவைட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளவு கொடுக்கணும், அதோட பார் எவ்வளவு, காங்கிரீட்டோட வால்யூம் எவ்வளவு, ஃபார்ம் ஒர்க் எவ்வளவு வேணும் மீட்டர் ஸ்கொயர்ல அப்படிங்க வந்து கொடுத்துரும். அதே மாதிரி பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நான் ரஃபா காமிக்கிறேன் நம்ம எவ்வளவு ஈஸியா இதுல வந்து எடுக்க முடியும், இதோட குவான்டிட்டியும் நாம எடுக்க முடியும்ட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா, இந்த டிபிக்கல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னன்னா நீங்க ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். இங்க இருக்க உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரியில போயிட்டு என்ன சைஸ்ங்கிறது லென்த் நம்மளுக்கு வந்துடும். ஸ்டெப்ஸ் நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த 1/L/4க்கு நம்ம ஸ்பேசிங் கம்மியா ஜாஸ்தியா, பார் மெயின் பாருக்கு என்ன கொடுக்க போறோம், அடிஷனல் டாப் கட்டில்மெண்ட், அடிஷனல் பாட்டம், அதே மாதிரி பார் டிவிஷன் நீங்க என்னென்ன கொடுக்க போறீங்களோ எல்லாமே கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தா போதும். அது டீடைலிங் வந்து ஃபுல்லாமே ஷீட்டா நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம ரஃபா மட்டும் தான் பண்றோம், நம்ம எதுவுமே உள்ள இன்டெப்தா போல. எதுக்காக சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங்காக தான் இதுல வந்த நம்மளுக்கு மற்ற சாஃப்ட்வேருக்கும் இதுல சேமா வருதா மாத்தி வருதா என்னங்கிறதுக்காக தான் இதுல வந்து நான் சொன்னது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்காக மெயினா யூஸ் ஆகும்னா நம்ம போன வீடியோல ரிவீட் பார்த்தோம்ல, அந்த ரிவீட்லயே தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஃபுல் மாடல் எஸ்டிமேஷன் டீடைலிங் அதே மாடல் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேம் இந்த ரோபோட்லயே கொண்டு வந்து நீங்க டெட் ஸ்லாப் லோடு வேணா ஸ்லாப் லோடு கொடுத்துக்கலாம், வால் லோடு கொடுத்துக்கலாம், எல்லா லோடுமே கொடுத்து ஃபூட்டிங் முதல் கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இது எரர் வரும், நான் ரஃபா வந்து வச்சிருக்கேன். ஓகேவா, இதுல உங்களுக்கு மாத்துற மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது நார்மலா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் ப்ராப்பரா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன். இதோட டீடைல் ஷீட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதோட ஷீட்டும் டயக்ராமும் நீங்க எடுத்துக்கலாம். அது என்ன ஆகும்னா கிராஸ் செக்ஷனா வந்து உங்களுக்கு வந்துடும். என்னென்ன இருக்குன்னு தான் சொல்றேன். வீடியோவில் நம்ம இதே எப்படி டீடைலிங்கா பண்றது, டிசைன் பண்றது, டீடைலிங் பண்ணி எடுக்கிறது எல்லாமே நான் அடுத்த இதுல வந்து நான் சொல்றேன். ஓகேவா, ஷியரோட ஸ்பேசிங் எப்படி கம்மி பண்றது, ஒரு டிசைன் பண்ணி நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் முதல் நம்ம எப்படி மேனுவலா போடுறது, பார்லாம் இருக்கு, இந்த பார் எல்லாமே எப்படி மாத்தி நம்ம என்ன குவான்டிட்டியில ஷீட் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே எதுல இருந்து வருது. ரிவீட்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவீட்ல வந்து பேசிக்கா நம்ம என்னென்ன பண்ணமோ அதில் இதுல கொண்டு வந்து ஜஸ்ட் நீங்க லோடு மட்டும் அப்ளை பண்ணா போதும். இதுல நீங்க டிசைன் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டீடைலிங் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம். இதுல வந்து தெளிவா வந்து நோட்டு டயக்ராமு நீங்க பீம் வியூ அதே மாதிரி ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தனியா பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு என்ன எல்லாமே இதுல சப்போஸ் நீங்க கேட்கலாம், ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரிபீட்டுக்கு போய் தான் மாத்தணுமா அப்படின்ட்டு இல்லை. இதுல நீங்க சைஸ் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே மாத்திக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நியூ பீமும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், காலம் அதே மாதிரி ஃபவுண்டேஷன் கண்டினியூஸ் ஃபூட்டிங்கு நியூ நோட் பாயிண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிஃபிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஓப்பனிங்ஸ் நீங்க எல்லாமே பண்றது வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோடிஸ்கோட ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃப்ரீ தான். விம்ல யூஸ் பண்ணும்போது மெயினா உங்களுக்கு அந்த மாடல் பண்றது வந்து ஸ்டாட் போகணுங்கிற அவசியம் இல்லை. டேரக்டா அந்த மாடல் நீங்க ரோபோட் கொண்டு வந்து ஜஸ்ட் லோடு மட்டும் நீங்க எங்கெங்க வேணும்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துரும். டீடைலிங் எனக்கு திரும்பி டீடைலிங் எஸ்டிமேஷன் வேணும் அப்படின்னா இதுல வர ஏஎஸ்டி வேல்யூ எடுத்து நீங்க இந்த டீடைலிங் ரிவீட்லயே கொடுத்தீங்கன்னா ரிவீட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ரிவீட்ல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே நாம எப்படி இதுல பாக்குறோம் செக் பண்ணி பாக்குறோம் அப்படிங்கறதா. இப்ப சேம் இதே போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன வரும், சேம் அதே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா, அதான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஆகட்டும் பெண்டிங் மூமெண்ட் ஆகட்டும் எல்லா வேல்யூம் என்ன
சேம் அதேதான் உங்களுக்கு வரும். நம்ம அடுத்த வீடியோல இந்த பீமே நம்ம எப்படி டிசைன் reinforcement detailing டாப் பார், பாட்டம் பார் நம்ம எப்படி பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் M20 கிரேட் 550 அதுல எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிற டிசைன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமென்ட், ரியாக்ஷன், டிஃப்ளெக்ஷன் வேணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட் உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம். இதுல தரவா செக் பண்ணி பார்த்துக்கலாமா? என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல வந்து மெயினா வந்து நீங்க பண்ண போறதுல என்ன பண்ணணும்? ரிவீட்ல நீங்க மாடல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரோபோட்ல கொண்டு வந்து லோட் மட்டும் குடுத்துட்டு, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க யூனிட் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், எதுல பண்றதுனாலும் ஃபீட்ல பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். மீட்டர் எல்லாமே உங்களுக்கு என்ன, இதுல வந்து நீங்க குடுத்துக்கலாம். அதே மாரி மெட்டீரியல் சொன்னேன்ல, நீங்க மெட்டீரியல் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ண போறீங்க? இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஸ்டீல் இருக்கா? ஸ்டீலுக்கு வந்து நம்ம என்ன கிரேட் நம்ம யூஸ் பண்ண போறோம்? கான்கிரீட்டுக்கு என்ன? அலுமினியத்துக்கு என்ன? டிம்பருக்கு என்ன? இத சில மாடிஃபை பண்ணணும்னா, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்னென்ன கிரேடுக்கு என்னென்னங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா வந்து ஸ்டீல் குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஸ்டீலோட இதுவும் நம்மளுக்கு எல்லாமே என்னென்னங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாரி டிசைன் கோடு, நம்ம டிசைன் கோடு, டிசைன் லோட்ஸு, நம்ம என்னென்ன கோடு இந்தியன் ஸ்டாண்டர்ட்னா ஆர்சிக்கு ஐஎஸ் 456, ஜியோ டெக்னிக்கலுக்கு, டிம்பருக்கு, ஸ்டீலுக்கு இருக்கு. நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த இது வேணுமோ, அந்த வேல்யூஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. இது ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபௌட் ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் ரிவீட்ல இருந்துன்னு. ஓகே. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ.